ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு ஆப்ஸ் இன் தமிழ் ட்ரேடர். நம்ம சேனலில் வழங்கக்கூடிய அனைத்து கடனுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான், சரிங்களா? நம்ம இங்கே எந்த ஒரு பைசல் ரெக்கமெண்டேஷனும் வழங்குவதில்லை. ஓகே, ஸோ இன்னைக்கு நம்மளுக்கு மார்க்கெட் கிட்டத்தட்ட ஒரு 450 பாயிண்ட்டுக்கு மேலே என்ன செஞ்சிருக்காங்க, கேப் டவுன் மார்க்கெட்டாக ஓப்பன் அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் மார்க்கெட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஓப்பன் பிலோ வந்து என்ன செய்யலைங்க, அதிகமாக நிறைய பேர் எல்லாம் ஓப்பன் அபோவ் தான் வந்து என்ன செஞ்சிருக்காங்க மார்க்கெட் அப்படின்றது வந்து இருந்திருக்காங்க. ஸோ இது கொஞ்சம் நம்மளுக்கு பாசிட்டிவாக தான் இருக்கு. ஸோ அதே மாதிரி இதில் நம்ம இன்னொன்று என்ன கவனிக்கணும் அப்படின்னா, ஆப்ஷனோட பிரீமியம், சரிங்களா? ஆப்ஷனோட பிரீமியம் வேல்யூ என்ன இருக்கு அப்படின்னு நம்மளுக்கு பார்க்கும்போது, ஆப்ஷனோட பிரீமியம் வேல்யூ வந்து நம்மளுக்கு அப்ரிசியேஷன் மோட்ல வந்து என்ன செஞ்சிருக்கு, போயிருக்கு. ஸோ நேற்றுக்கு அதாவது நம்மளுக்கு ப்ரீவியஸ் டேல இருந்த பிரீமியத்தோட வேல்யூ இப்போ இருக்கிற பிரீமியத்தோட வேல்யூ நீங்க ஆட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் நிறையாவே என்ன செய்யுங்க இருக்கும். ஸோ அதையும் நம்ம வந்து பார்க்கலாம், சரியா? ஸோ அதை எப்படி பார்க்கணும் அப்படின்றது எல்லாமே நான் தெளிவான ஒரு வீடியோ வந்து என்ன செஞ்சிருக்கேங்க, நம்மளோட யூடியூப் சேனல்ல வந்து போட்டிருக்கேன். பிளேலிஸ்ட்ல வந்திருக்கு. அதாவது நம்மளுக்கு டிகே அப்படின்றதையும் அப்ரிசியேஷன் அப்படின்றதையும் நம்ம வந்து எப்படி பார்க்கணும் அப்படின்றத பத்தி நம்ம என்ன செஞ்சிருக்கோம், டீடைல்டான வீடியோ வந்து நம்மளோட யூடியூப் சேனல்ல வந்து போட்டிருக்கோம். அது பார்க்கல அப்படின்னா மறக்காம பாருங்க. அது நம்மளுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா வந்து என்ன செய்யுங்க இருக்கும் மார்க்கெட்டை பார்க்கறதுக்கு, சரியா? சரி. ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீவியஸ் டேல எடுத்த லெவலுக்கு கீழே தான் வந்து என்ன செஞ்சிருக்காங்க, மார்க்கெட் அப்படின்றது ஓப்பன் ஆயிருக்காங்க. ஸோ அதனால நம்ம என்ன செஞ்சிருந்தோம், மார்க்கெட்ல வந்து லைவ்ல நம்மளுக்கு என்ன லெவல்ஸ் கிடைச்சது, சிந்தட்டிக் ஃபியூச்சர் லெவல் எல்லாமே என்ன கிடைச்சது அப்படின்றத நம்மளோட டெலிகிராம் குரூப்ல வந்து என்ன செஞ்சிருந்தோம், ஷேர் பண்ணியிருந்தோம், சரியா? நம்ம டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி தான் நம்ம வந்து பிரீமியத்தில் ப்ரீவியஸ் டேல என்ன எடுத்திருந்தோமோ அதே லெவல்ஸ் தான் வந்து என்ன செஞ்சிருக்கோம், இன்னைக்கும் வந்து எடுத்திருக்கோம். மாற்றம் கிடையாது. நம்மளுக்கு ஒன்லி இண்டெக்ஸ்ல மட்டும் தான் லெவல்ஸ் மாறும். ஆனா பிரீமியத்தில் வந்து என்ன செய்யாதுங்க, லெவல்ஸ் அப்படின்றது மாறாது, சரியா? சரி. ஸோ இப்போ நம்ம இண்டெக்ஸ்ல வந்து பார்த்துடலாம். ஸோ இதுல நம்ம ஆல்ரெடி வந்து இந்த இண்டிகேட்டர் வந்து எல்லாருக்குமே கொடுத்துருப்போம். சரி, இந்த இண்டிகேட்டர் யூஸ் பண்ணல அப்படின்னா நம்மளோட டெலிகிராம் குரூப்ல இருக்கு. ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க, பிரீமியத்தோட வேல்யூ அப்படின்னு பார்க்கும்பொழுது 254, 270 அப்படின்ற வேல்யூ வந்து என்ன செய்யுங்க, மார்க்கெட்ல கூடிக்கிட்டே இருக்கு. அப்போ இது கூடும் பொழுது நம்மளுக்கு என்ன ஆகுது, மார்க்கெட்ல ஒரு ஃபியர் அப்படின்றது வந்து கிரியேட் ஆகுது, சரியா? அதான் நம்மளுக்கு இந்தியா விக்ஸ் அப்படின்றது பார்த்தீங்களா, அது நம்மளுக்கு என்ன செய்யுங்க, ஏறிக்கிட்டே இருக்கும். ஸோ அப்போ அது ஏறினா நம்மளுக்கு என்ன அர்த்தம், நம்மளுக்கு வந்து மார்க்கெட்ல ஃபியர் வந்து இருக்கு அப்படின்றதுனால தான் நம்மளுக்கு என்ன செய்றாங்க, இந்தியா விக்ஸ் வந்து ஏத்துறாங்க. ஸோ இப்போ இந்தியா விக்ஸ் ஏறும்பொழுது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்யுங்க, பிரீமியமும் வந்து என்ன செய்யும், அதிகமா ஏற ஆரம்பிச்சிடும், சரியா? அப்ப நம்மளுக்கு ஒரு இட்லி வந்து 5 ரூபாய்க்கு வாங்குறோம் அப்படின்னா அதே இட்லியே நம்ம என்ன செய்யணுங்க, 10 ரூபாய் கொடுத்து வாங்கணும். ஸோ இதுதான் லாஜிக், சரியா? ஸோ அதே மாதிரி தான் பிரீமியம் வந்து நம்ம 100 ரூபாய்க்கு வாங்கிட்டு இருந்த பிரீமியம் இப்போ வந்து 200 ரூபாய் கொடுத்து என்ன செய்யணும், வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் வந்து என்ன செஞ்சிருக்காங்க, இதுல வந்து கொடுத்துருக்காங்க. இதுல நீங்க வந்து அழகா பார்க்க முடியும். இப்போ நம்மளுக்கு ப்ரீவியஸ் டே க்ளோசிங்ல வந்து நம்மளுக்கு என்ன பிரீமியம் இருந்தாங்க அப்படின்னா அரௌண்ட் 271 அப்படின்ற ஒரு பிரீமியம் வேல்யூ வந்து இருந்திருக்காங்க. அதே மாதிரி நம்மளுக்கு மார்க்கெட் ஓப்பன்லேயே வந்து பாத்தீங்கன்னா 311க்கு வந்து போயிட்டாங்க. கிட்டத்தட்ட 40 பாயிண்ட் வந்து என்ன செய்யறாங்க, வித்தியாசத்துல வந்து பிரீமியம் அப்படின்றது வந்து இருக்கு. கிட்டத்தட்ட 40 பாயிண்ட் இருக்கிறாங்க. அப்ப நம்மளுக்கு அதிகமா வந்து என்ன செஞ்சிருக்காங்க, பிரீமியம் அப்படின்றது வந்து ஆயிருக்கிறாங்க அப்படின்றத நீங்க இதுல இருந்து புரிஞ்சுக்கணும். ஸோ நம்மளுக்கு பிரீமியம் அதிகமாகும் பொழுது நம்மளுக்கு என்னதெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுக்கு ஹை வால்டிலிட்டி அப்படின்ற இதுக்குள்ள போறதுக்கான வாய்ப்பும் வந்து இருக்கும். அதாவது நம்மளுக்கு பிரீமியத்தோட மூவ்மெண்டம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாவும் இருக்கும். அதிகமா வந்து கொடுத்து என்ன செய்வாங்க, அவங்க பிரீமியத்தை வந்து கரைக்க பார்ப்பாங்க. அப்படி இல்ல அப்படின்னா ஒரு சைட்வேஸ் மூவ்மெண்டமாவே கொடுத்து பிரீமியத்தை வந்து கரைக்கிறதுக்கு வந்து என்ன செய்வாங்க, பார்ப்பாங்க. ஸோ அதுதான் வந்து இதுல நம்ம முக்கியமா கவனிக்கணும். ஏன்னா நம்மளுக்கு பிரீமியம் அதிகமாகும் போது ரேஞ்சும் வந்து என்ன செய்யுங்க, அதிகமா வந்து ஆயிரும். பிரீமியம் அதிகமாகும் பொழுது மார்க்கெட்டோட ரேஞ்சும் வந்து என்ன செய்யுங்க, அதிகமாயிரும். அதாவது நம்மளுக்கு நார்மலாவே வந்து ஒரு 200 பாயிண்ட் அப்படின்ற ஒரு ரேஞ்சுக்குள்ள நம்மளுக்கு மார்க்கெட் இருக்குது அப்படின்னா, இந்த மாதிரி பிரீமியம் அதிகமாகும் பொழுது 200ல இருந்து 400 பாயிண்ட் வந்து என்ன செய்யுங்க, ரேஞ்ச் அப்படின்றது மாறுறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. 400 ஆகலாம், 500 ஆகலாம். அந்த மாதிரி என்ன செய்யுங்க, ரேஞ்ச் அப்படின்றது மாறுறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமா இருக்கும். சரியா? அதெல்லாம் வந்து நம்ம என்ன செய்யணுங்க, தெளிவா வந்து கவனிக்கணும். ஸோ இந்த மாதிரி பிரீமியம் அதிகமா இருக்கும் பொழுது கொஞ்சம் கேர்ஃபுல்லா வந்து என்ன செய்யுங்க, மார்க்கெட்டை வந்து பாருங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து கால் ஆப்ஷன் போற மாதிரி இருக்கும். சடனா வந்து பாத்தீங்கன்னா புட் ஆப்ஷன்ல என்ன செய்வாங்க, ஒரு பெரிய கேண்டில் வந்து வச்சு விட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இதுல வந்து அதிகமா இருக்கு. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லா வந்து என்ன செய்யுங்க, நீங்க ட்ரேட் அப்படின்றது பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இதை நீங்க இதுலயே பார்த்துக்கலாம். நம்மளோட இதுலயே வந்து என்ன செய்யலாம், இண்டிகேட்டர்லயே பார்க்க முடியும். உங்களுக்கு பிரீமியம் வந்து டீகே ஆகுதா, இல்லைன்னா அப்ரிசியேஷன்ல போக போதா அப்படின்றது என்ன செய்யலாங்க, நீங்க வந்து இதுல பார்க்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா 311, 317, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 303. அப்ப நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்கு, இங்க வந்து பிரீமியம் டீகே அப்படின்றது வந்து பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க, சைடு வேஸ்ல போகும்பொழுது
ப்ரீமியம் வந்து டிகே அப்படின்றது வந்து ஆயிருக்கு. சடனாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2:30 மணிக்கெல்லாம் நம்மளுக்கு 316 அப்படின்ற லெவலுக்கு வந்து வந்துட்டாங்க. ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு ப்ரீமியம் அதிகமாயிருக்கு. இந்த 303லேருந்து 306 நடக்கும்போது நம்மளுக்கு என்ன செய்றாங்க, ப்ரீமியம் வந்து டிகே ஆகாம அப்ரிசியேஷன்ல போறாங்க. அதனால நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க, ப்ரீமியம் கூட ஆரம்பிச்சிருக்குன்னு அர்த்தம். அப்போ நம்மளுக்கு ஒரு மூமெண்டம் வந்து கிடைக்க போகுது அந்த நேரத்தில் அப்படின்னு அர்த்தம். சரியா? ஸோ அதை நீங்க தெளிவா வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதுக்காக தான் நம்ம என்ன செய்றோங்க, இந்த பிரீமியத்தை வந்து பார்க்குறோம். ஓகேவா? அது டைம் ஃப்ரேம் கம்மியா வச்சீங்கன்னா, நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியரா வந்து கிடைக்கும். அந்த பிரீமியம் வந்து எப்படி கூடியிருக்கு அப்படின்றதெல்லாம். ஸோ இத பத்தி தெளிவான வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ அத கொஞ்சம் பாருங்க. ஓகேங்களா? இதுல இன்னும் லாஜிக் நெறைய இருக்கு. ஸோ அத நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் என்ன செய்யும், அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இத வந்து நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? அந்த வீடியோ வந்து பிளேலிஸ்ட்ல இருக்கு. பாருங்க. ஓகே. ஸோ இதுல நம்ம என்ன லெவல் வந்து எடுத்திருந்தோம் அப்படின்னா, சிந்தெடிக் ஃபியூச்சர் லெவலா 24,371 அப்படின்ற லெவல் வந்து எடுத்திருந்தோம். ஸோ ஓகே. அதுல டைம் ஃப்ரேம் மாத்துனதுனால நம்மளுக்கு வேல்யூ தப்பா கிடைச்சு. ஸோ இப்போ சிந்தெடிக் ஃபியூச்சர் வேல்யூவா நம்ம என்ன எடுத்திருந்தோம் அப்படின்னா 24,402 அப்படின்ற லெவல் வந்து எடுத்திருந்தோம். அதே மாதிரி R1 24,713, R2 24,758 அப்படின்ற லெவலும், S1 24,089 அப்படின்ற லெவலும், S2 24,028 அப்படின்ற லெவலும் எடுத்திருந்தோம். ஸோ இதுல நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னா, மார்க்கெட் வந்து சிந்தெடிக் ஃபியூச்சருக்கு மேல இருக்கிறாங்களா, இல்ல சிந்தெடிக் ஃபியூச்சருக்கு கீழ இருக்கிறாங்களா அப்படின்றத நம்ம வந்து தெளிவா வந்து பார்ப்போம். ஸோ சிந்தெடிக் ஃபியூச்சருக்கு மேல இருந்தா நம்மளுக்கு மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட்ல போறதுக்கான வாய்ப்பும், சிந்தெடிக் ஃபியூச்சர் கீழ இருந்தாங்கன்னா டவுன் ட்ரெண்ட்ல போறதுக்கான வாய்ப்பும் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். சரியா? ஸோ இத மட்டுமே நீங்க வச்சு பார்க்கக்கூடாது. இதோட கம்பேர் பண்ணி நம்ம என்ன செய்யணுங்க, பிரீமியத்தையும் கம்பேர் பண்ணி தான் பார்க்கணும். மார்க்கெட் வந்து எந்த டைரக்ஷன்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. ஸோ அத நம்ம பார்ப்போம். ஸோ இதுல நம்மளுக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனது அரௌண்ட் 24,400 அந்த ரேஞ்ச் பக்கத்துல என்ன செஞ்சிருக்காங்க மார்க்கெட் அப்படின்றது ஓப்பன் ஆகி நம்மளுக்கு சிந்தெடிக் ஃபியூச்சருக்கு கீழே தான் வந்து என்ன செய்றாங்க மார்க்கெட் அப்படின்றது வந்து இருக்கிறாங்க. சரிங்களா? சிந்தெடிக் ஃபியூச்சர் கீழே தான் இருக்கிறாங்க. சிந்தெடிக் ஃபியூச்சருக்கு மேல இல்ல. ஓப்பன் பிலோ தான் இருக்கிறாங்க. சரியா? ஓப்பன் பிலோ தான் வந்து என்ன செய்றாங்க நம்மளுக்கு மார்க்கெட் அப்படின்றது இருக்கிறாங்க. ஸோ இங்க வந்துட்டு நம்மளுக்கு என்ன செய்றாங்க, ஒரு சைட்வேஸ் மூவ்மெண்ட் தான், ரொம்ப ஸ்லோ மூவ்மெண்டமா தான் என்ன செஞ்சது மார்க்கெட் அப்படின்றது வந்து இருந்தது. நம்மளுக்கு அந்த சிந்தெடிக் ஃபியூச்சர் ரேஞ்சிலே தான் வந்து என்ன செஞ்சிருக்காங்க சுத்திட்டே வந்து இருந்துட்டு கரெக்டா 1 மணிக்கு மேல தான் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா, மார்க்கெட் சிந்தெடிக் ஃபியூச்சருக்கு மேல வந்து நிலை பெற்றாங்க. நிலை பெற்றுட்டு அதுக்கப்புறமா தான் என்ன செஞ்சிருக்காங்க, ஒரு மூமெண்டம் அப்படின்றது வந்து குடுத்திருக்காங்க. 24,600 அந்த ரேஞ்ச் வர போயிருந்தது மார்க்கெட். சரிங்களா? அதுக்கு மேல வந்து என்ன செய்யல, போகல. ஸோ இதே மாரி இத நம்ம என்ன செய்யணும், இத மட்டுமே பார்க்காம நம்ம பிரீமியத்தையும் வந்து கம்பேர் பண்ணி பார்க்கும்பொழுது தான் உங்களுக்கு ஒரு ஐடியா அப்படின்றது வந்து கிடைக்கும். பிரீமியத்தையும் நீங்க கம்பேர் பண்ணி பார்க்கும்பொழுது தான் செய்யும் ஒரு ஐடியா அப்படின்றது வந்து கிடைக்கும். ஸோ ஏன் நம்மளுக்கு இங்க இருந்தெல்லாம் ரிவர்சல் வந்து குடுக்குறாங்க, இங்க இருந்தெல்லாம் நம்மளுக்கு ஏன் வந்து மார்க்கெட் ரிவர்சல் ஆகுது அப்படின்றதெல்லாம் வந்து என்ன செய்யுங்க, நீங்க பிரீமியத்த பார்க்கும்பொழுது தான் உங்களுக்கு வந்து ஐடியா வந்து கிடைக்கும். ஏன்னா நம்மளுக்கு அந்த வேல்யூக்கு மேல வந்து மார்க்கெட் வந்து போறாங்களா, அதாவது அந்த பிரீமியத்துக்கு மேல வந்து என்ன செய்யணும், மார்க்கெட் நிலை பெற்றா தான் என்ன செய்வாங்க, அவங்க அடுத்த ஒரு ஸ்ட்ரைக் அப்படின்றத நோக்கி வந்து போவாங்க. சரியா? நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்திருக்கோம். என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா, ஏடிஎம் ஸ்ட்ரைக் அப்படின்றது வந்து ஒரு 50 பாயிண்ட் ஐடிஎம் ஆகணும், 100 பாயிண்ட் ஐடிஎம் ஆகணும், 150 பாயிண்ட் ஐடிஎம் ஆகணும். ஸோ அப்படின்றத நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் ஏடிஎம் ஸ்ட்ரைக். ஒரு ஸ்ட்ரைக் வந்து நம்மளுக்கு ஐடிஎம் ஆனாங்க அப்படின்னா, மற்ற ஸ்ட்ரைக் என்ன செய்வாங்க, ஓடிஎம் அப்படின்றது வந்து ஆகணும். 50 பாயிண்ட் ஓடிஎம், 100 பாயிண்ட் ஓடிஎம் அப்படின்றது வந்து என்ன செய்யணும், அவங்க வந்து ஆகணும். ஸோ அந்த லாஜிக்ல தான் நம்ம என்ன செய்யணுங்க, பார்க்கணும். ஓகேவா? ஸோ அப்ப நம்மளுக்கு மார்க்கெட் இங்கேருந்து மேல போறாங்க. ஸோ அப்ப மேல போகும்பொழுது இதுக்கு மேல மார்க்கெட் போகுமா அப்படின்றது நம்மளுக்கு தெரியணும். சரியா? இதுக்கு மேல மார்க்கெட் அப்படின்றது போகுமா அப்படின்றது நம்மளுக்கு தெரியணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், இதோட ஒரு பிரீமியம் வந்து கம்பேர் பண்ணி பார்ப்போம். சரியா? இதோட ஒரு பிரீமியம கம்பேர் பண்ணி வந்து என்ன செய்வோம், நம்ம வந்து பார்ப்போம். மீட்டிங் பாயிண்ட் அப்படின்ற கான்செப்ட்ல. ஸோ அத நம்மளுக்கு பார்க்கும்பொழுது உங்களுக்கு என்ன செய்யுங்க, கிளியரா வந்து தெரிய வரும். மார்க்கெட் வந்து ஒரே டைரக்ஷன்ல போறதுக்கு வாய்ப்பு இருக்கா, இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? ஸோ அதையும் நம்ம வந்து என்ன செய்யலாம், இப்போ பார்க்கலாம் தெளிவா. ஓகே. ஸோ இதுல நம்ம என்ன லெவல் எடுத்தோம் அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். இது வந்து நம்ம ப்ரீவியஸ் டேல எடுத்த லெவல்ஸ் தான். மிட் லெவலா வந்து நம்ம 268 அப்படின்ற லெவல் வந்து எடுத்திருந்தோம். அதே மாதிரி R1 320, R2 400, R3 480 அப்படின்ற லெவல் வந்து எடுத்திருந்தோம். S1 222, S2 166, S3 111 அப்படின்ற லெவலும், மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமா நம்ம மார்க் பண்ணி கொடுத்த லெவல் என்ன அப்படின்னா 350, 292, 244 அப்படின்ற லெவல்ஸ் வந்து என்ன செஞ்சிருந்தாங்க, மார்க் பண்ணி கொடுத்திருந்தோம். சரியா? ஸோ இதுல நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க, நம்மளுக்கு 2 பேருமே மீட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. மீட் பண்ணிட்டு நம்மளுக்கு கிட்டத்தட்ட இந்த 350 லெவலுக்கும், அதே மாதிரி இந்த 292 அப்படின்ற லெவலுக்கும்
உள்ளதான் என்ன செய்யறாங்க மார்க்கெட் அப்படின்றது வந்து ரன் ஆயிட்டு இருக்குது. ஓகேவா? ஸோ இதுக்குள்ள இருக்கிற வரைக்குமே நம்மளுக்கு மார்க்கெட் ஒரு சைடு வேஸ்ல தான் என்ன செய்யும் இருக்கும். இதுக்கு மேல நம்மளுக்கு எப்போ போறாங்களோ அப்பதான் ஒரு 100 பாயிண்ட் ஐடிஎம் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள். அப்ப நம்மளுக்கு 50 பாயிண்ட் ஐடிஎம்ல இருந்து 100 பாயிண்ட் ஐடிஎம் ஆனதா என்ன செய்யுங்க ஒரு மூமெண்டம் அப்படின்றது வந்து கிரியேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதுக்காண்டி தான் இந்த லெவல் நம்ம இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 3 லெவல் மார்க் பண்ணி கொடுத்துருக்கோம். ஏன் அப்படின்னா நம்மளுக்கு பிரீமியம் அப்படின்றது அதிகமா இருந்ததுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? நம்மளுக்கு வந்து பிரீமியம் அப்படின்றது ப்ரீவியஸ் டேக்கும் இன்னைக்கும் நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்கு பிரீமியம் அப்படின்றது அதிகமா இருக்கு. ஸோ அப்ப அதிகமானதுனால தான் நான் என்ன செஞ்சிருக்கேன் அப்படின்னா அந்த 3 லெவலும் நம்ம எடுத்திருக்கோம். ஓகேவா? ஸோ இதுல நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுக்கும் பொழுது நம்மளுக்கு புட் ஆப்ஷன் அப்படின்றவங்க என்ன செய்றாங்க மேல வந்து இருக்கிறாங்க. புட் ஆப்ஷன் அப்படின்றவங்க நம்மளுக்கு R1 லெவலுக்கு மேல இருந்துட்டு எங்க வரைக்கும் வந்திருக்காங்க கரெக்டா இந்த 350 அப்படின்ற லெவல் வரைக்கும் வந்திருக்காங்க. வந்துட்டு ரெண்டாவது என்ன செஞ்சுட்டாங்க அதுக்கு மேல போக முடியல. அங்கேருந்து ரிட்டர்ன் நம்மளுக்கு எங்க வராங்க கரெக்டா இந்த 292 அப்படின்ற லெவலுக்கு வந்து வந்துடுறாங்க. அதே மாதிரி தான் கால் ஆப்ஷனும் இந்த லெவலில் தான் இருக்கிறாங்க 292. ஸோ அங்கேருந்து புட் ஆப்ஷன் நம்மளுக்கு 350 இருக்கும்போது கால் ஆப்ஷன் என்ன செய்யறாங்க 292 லெவலில் இருக்கிறாங்க. ஸோ அங்கேருந்து நம்மளுக்கு கால் ஆப்ஷன் வந்து ரிவர்சல் கொடுத்து எங்க வராங்க 350 அப்படின்ற லெவலுக்கு வராங்க. அதே மாதிரி புட் ஆப்ஷன் என்ன செய்யறாங்க 350 லெவலில் இருந்து நம்மளுக்கு 292 அப்படின்ற லெவலுக்கு வந்து என்ன செஞ்சுட்டாங்க வந்துட்டாங்க. சரிங்களா? ஸோ இதுக்குள்ளேயே தான் வந்து என்ன செஞ்சாங்க கேம் அப்படின்றது வந்து நடந்தது. ஸோ இதுல நம்ம 24,400 புட் ஆப்ஷன் அப்படின்றது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் என்ன செஞ்சிருக்காங்க 350 அப்படின்ற லெவலுக்கு வந்து வந்திருக்காங்க. ஸோ அப்ப அவங்க வந்து யார் கூட வந்து போட்டி போடணும்? அப்ப 50 பாயிண்ட் ஐடிஎம் வந்து அவங்க தக்க வச்சு 100 பாயிண்ட் ஐடிஎம்க்கு போகணும் அப்படின்னா அவங்க யார் கூட போட்டி போட்டிருக்கணும்? 24,300 கால் ஆப்ஷனோட. சரியா? அதான் நம்மளுக்கு இதோட ஐடிஎம். ஓகேங்களா? அதான் நம்மளுக்கு 24,400 ஐடிஎம். அதை பார்த்தோம் அப்படின்னா தான் அது கூட போட்டி போட்டு இவங்க வந்து என்ன செய்யணுங்க அவங்களை டாமினேட் பண்ணி மேல வந்திருந்தா தான் ஒரு 50 பாயிண்ட் ஐடிஎம் தக்க வச்சு ஒரு 100 பாயிண்ட் ஐடிஎம் போறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ அப்ப அதை பண்ணியிருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இங்க பாத்தீங்கன்னா தெரியும். இது மேல இருக்கிறது வந்து நம்மளுக்கு 24,300 கால் ஆப்ஷன். சரிங்களா? இது ஒரு ஐடிஎம் ஆப்ஷன். இது கூட நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க மீட்டிங் அப்படின்றது வந்து பண்ணியிருக்காங்க. பட் ஆனா என்ன செய்யலைங்க இவங்க டாமினேட் வந்து பண்ணல. ஸோ அப்ப நம்மளுக்கு 50 பாயிண்ட் ஐடிஎம் ஆனதோட சரி இவங்க 100 பாயிண்ட் ஐடிஎம் வந்து என்ன செய்யல ஆகல. ஓகேங்களா? அப்ப நம்மளுக்கு 50 பாயிண்ட் ஐடிஎம் என்ன செய்ய முடியல அவங்களால தக்க வைக்க முடியலன்னு அர்த்தம். சரியா? இதுல வந்து நம்மளுக்கு ரிவர்சல் கொடுக்கும்போது என்ன ஆகும் 2வது ஏடிஎம் ஆவாங்க. 2வது என்ன செய்வாங்க ஓடிஎம்க்கு வரதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. சரியா? ஸோ அதை தான் இதுல வந்து நம்ம தெளிவா வந்து என்ன செய்யணும் கவனிக்கணும். ஓகே. ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு இங்க மீட்டிங் நடந்திருக்கு. தென் நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க ரிவர்சல் அப்படின்றது வந்து கொடுத்துட்டாங்க கால் ஆப்ஷன். ஓகேவா? ஸோ இப்போ கால் ஆப்ஷன் இங்க வந்திருக்காங்க. கால் ஆப்ஷன் இங்க வந்திருக்கும் பொழுது நம்ம எதை கவனிக்கணும் அப்படின்னா புட் ஆப்ஷன் வந்து ஐடிஎம் வந்து நம்ம பார்க்கணும். அப்ப 24,400க்கு கால் ஆப்ஷனுக்கு புட் ஆப்ஷன் 100 பாயிண்ட் ஐடிஎம் என்ன வரும்? புட் ஆப்ஷன் பார்க்கும்போது நம்மளுக்கு 24,500 அப்படின்றது வந்து என்ன செய்வாங்க ஐடிஎம் வந்து வருவாங்க. ஸோ அப்ப அவங்க கூட வந்து என்ன செய்வாங்க இவங்க வந்து போட்டி அப்படின்றது வந்து போட்டிருக்கணும் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன நடக்குது இங்க வந்து நம்மளுக்கு மீட்டிங் அப்படின்றது வந்து நடக்குது. எங்க நடக்குதுங்க இந்த இடத்துல நடக்குது. சரியா? கரெக்டா நம்மளுக்கு இந்த 350 கீழே வந்து மீட்டிங் நடக்குது. ஸோ அகைன் நம்மளுக்கு வந்து என்ன செய்யறாங்க மீட்டிங் அப்படின்றது வந்து கொடுக்குறாங்க. மீட்டிங் கொடுத்துட்டு ஆனா வந்து என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இவங்க 350க்கு மேல வந்து போகல. யாரு கால் ஆப்ஷன். சரிங்களா? இதுக்கு 350க்கு மேல நிலை பெற்றிருந்தா தான் நம்மளுக்கு என்ன செஞ்சிருப்பாங்க இவங்க இன்னும் 100 பாயிண்ட் ஐடிஎம் போறதுக்கான வாய்ப்பு இருக்கும் இல்லையா? ஸோ அப்ப நம்மளுக்கு அங்க வந்து நடக்கல. இங்க வந்து என்ன நடந்திருக்கு நம்மளுக்கு புட் ஆப்ஷன் வந்து டைரக்டா எங்க வரைக்கும் வந்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த S1 வரைக்கும் வந்துட்டு S1ல இருந்து ரிவர்சல் அப்படின்றது வந்து கொடுத்தாங்க. ரெண்டாவது மீட்டிங் பண்ணி நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க டாமினேட் பண்ணி இவங்க மேல அப்படின்றது வந்து வந்துட்டாங்க. ஸோ இங்க வந்து தான் அதாவது நம்மளுக்கு எந்த இடத்துல கரெக்டா 1 மணிக்கு மேல தான் வந்து என்ன செஞ்சிருக்காங்க மீட்டிங் பண்ணி ரெண்டாவது வந்து டாமினேட் பண்ணியிருக்காங்க. யாரு கால் ஆப்ஷன் டாமினேட் பண்ணி மேல வந்திருக்காங்க. மேல வந்துட்டு அகைன் நம்மளுக்கு இந்த 350க்கு மேல நிலை பெறல. ரெண்டாவது வந்து மீட்டிங் நடக்குது. ஸோ மீட்டிங் நடந்தது நம்மளுக்கு டாமினேட் வந்து பண்ணல. யாரு இந்த புட் ஆப்ஷன் அப்படின்றவங்க டாமினேட் பண்ணல. இங்க மீட்டிங் நடந்துட்டு உடனே வந்து என்ன செஞ்சிட்டாங்க ரிவர்சல் அப்படின்றது கொடுத்துட்டாங்க. சரியா? இந்த இடத்துல மீட்டிங் பண்ணி நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க ரிவர்சல் அப்படின்றது வந்து கொடுத்துட்டாங்க 1:55க்கு. சரிங்களா? 1:55க்கு என்ன இருக்கு ரிவர்சல் அப்படின்றது கொடுத்தது. இந்த இடத்துல தான் நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்கு ஃபாஸ்ட் மூவ்மெண்டம் வந்து வந்திருக்கு. இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன வந்திருக்குங்க ஃபாஸ்ட் மூவ்மெண்டம் வந்து என்ன செஞ்சிருக்கு வந்திருக்கு. ஸோ இதை தான் நம்மளுக்கு என்ன செய்யணுங்க மீட்டிங் பாயிண்ட் அப்படின்றத தெளிவா வந்து என்ன செய்யணும் நம்ம பார்க்கணும். ஓகேவா? ஸோ இங்க நம்மளுக்கு ஏன் வந்து இந்த இடத்துல திரும்பி இருக்கிறாங்க அப்படின்னா இங்கேயும் நம்மளுக்கு வந்து என்ன செஞ்சிருப்பாங்க ஒரு ஸ்ட்ரைக் வந்து இருக்கும். சரியா? நம்மளுக்கு இந்த இடத்துல மீட்டிங் ஆயிருக்காங்க இல்லையா? அப்ப நம்ம 550 அப்படின்ற ஸ்ட்ரைக்கை பார்த்தோம்னா தெரியும். 550 என்ன செஞ்சிருக்காங்க இந்த இடத்துல மீட்டிங் அப்படின்றத கொடுத்து இவங்க கூட ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. சரியா? ஸோ இதை நம்ம வந்து என்ன செய்யுங்க தெளிவா வந்து பார்க்கணும். பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மீட்டிங் பாயிண்ட் கான்செப்ட் இன்னும் வந்து உங்களுக்கு தெளிவா புரிய வரும். ஓகேவா? ஸோ அதுக்கான வீடியோவும் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் போட்டிருக்கோம். அதையும் நீங்க வந்து தெளிவா பாருங்க. நம்மளோட சேனல்லே இருக்கு. ஓகே.
ஸோ அதனால தான் நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க, கால் ஆப்ஷன் அப்படின்றவங்க நல்ல ஒரு மூமெண்டம் அப்படின்றது வந்து செகண்ட் ஹாஃப்ல தான் வந்து கிடைச்சது. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு டிகே அப்படின்றது வந்து நடந்தது. செகண்ட் ஹாஃப்ல தான் என்ன செஞ்சிருக்காங்க, ஒரு மூமெண்டம் அப்படின்றது வந்து கொடுத்திருக்காங்க. அப்ப நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல டிகே அப்படின்றது நடந்தது நம்மளுக்கு எதுல தெரியுதுங்க, ப்ரீமியத்துல பார்த்தாலே வந்து தெளிவா வந்து என்ன செஞ்சிரும், நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிரும். ஓகேங்களா? ஸோ அதையும் நம்ம வந்து தெளிவா பார்த்திருந்தோம். ப்ரீமியத்திலே வந்து நம்மளுக்கு என்ன செய்யுதுங்க, நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் 311, 317 அடுத்து நம்மளுக்கு 303 அதான் நம்மளுக்கு டிகே ஆரம்பிச்சிட்டாங்க. டிகேல இருந்து அதுக்கடுத்து நம்மளுக்கு என்ன ஆரம்பிச்சிருக்காங்க, அப்ரிசியேஷன் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. எதுல இருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டா அந்த 1.55க்கு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, 1.55க்கு ஒரு மீட்டிங் அப்படின்றது வந்து கிடைக்குது. ஸோ அதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க, ப்ரீவியஸ்ல இருக்கிற பிரீமியத்துல இருந்து நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க, அப்ரிசியேஷன் மோடுக்கு போயிருக்காங்க. ஸோ இப்போ அப்ரிசியேஷன் மோடுக்கு போகும்போது நம்மளுக்கு என்ன ஆகும், மார்க்கெட்ல ஒரு ஃபாஸ்ட் மூவ்மெண்டம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க, அந்த 1.55க்கு மேல இந்த கரெக்டா அந்த 1.55 பார்த்தீங்கன்னா தெரியும், 1.55க்கு மேல தான் என்ன செஞ்சிருக்காங்க, ஒரு ஃபாஸ்ட் மூவ்மெண்டம் அப்படின்றது வந்து கிரியேட் ஆயிருக்கு. இதுலயும் நம்மளுக்கு 1.55க்கு தான் இங்க பிரீமியம் வந்து அப்ரிசியேஷன் மோட்ல போறது அப்படின்றது வந்து தெளிவா வந்து தெரியுது. சரியா? ஸோ இதை நீங்க தெளிவா வந்து கவனிக்கணும் மார்க்கெட்ல. ஓகே ஓகே. ஸோ இங்க இருந்து நம்மளுக்கு கிளம்பினவங்க எங்க வரைக்கும் போயிருக்காங்க, கரெக்டா R2 பிரேக் பண்ணி R2க்கு மேலேயும் போயிருக்காங்க. R3க்கு வந்து சில போக முடியல. ஏன் அப்படின்னா நம்மளுக்கு கரெக்டா என்ன பண்ணிட்டாங்க, புட் ஆப்ஷன் அப்படின்றவங்க இந்த 244 அப்படின்ற இடத்துக்கு வந்து சப்போர்ட் எடுத்துட்டாங்க. சப்போர்ட் எடுத்து நம்மளுக்கு மிட் லெவல் பிரேக் பண்ணி நம்மளுக்கு எங்க வரைக்கும் போயிருக்காங்க, 292 அப்படின்ற லெவலுக்கு வந்து என்ன செஞ்சிட்டாங்க, புட் ஆப்ஷன் அப்படின்றவங்க வந்துட்டாங்க. சரியா? ஸோ அதனால தான் நம்மளுக்கு இங்க இருந்து ரிவர்சல் அப்படின்றது வந்து கிடைச்சிருக்கு. ஓகே. ஸோ நம்ம நாளைக்கு உண்டான மார்க்கெட்டுக்கு என்ன லெவல் இருக்க போறாங்க அப்படின்றத தெளிவா வந்து பார்த்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஏடிஎம் ஸ்டிக் என்ன அப்படின்றத பார்த்துருவோம். ஸோ ஏடிஎம் ஸ்டேக் பார்க்கும்போது நம்மளுக்கு 25,500 அப்படின்றது தான் நம்மளுக்கு என்ன செய்யறாங்க, பிரீமியம் அப்படின்றது ஈக்குவலா இருக்கிறாங்க. அதான் நம்மளுக்கு டிஃபரன்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. கால் ஆப்ஷன் பார்க்கும்போது 312, புட் ஆப்ஷன் நம்மளுக்கு 318. அப்ப இதுதான் நம்மளுக்கு ஏடிஎம் ஸ்டேக் எதுங்க, 24,500. ஓகேவா? ஸோ இப்போ 24,500 பேஸ் பண்ணி நம்மளுக்கு எடுக்கும்போது என்ன வேல்யூ வருது அப்படின்றத பார்த்துருவோம். ஓகே. ஸோ இதுல நம்மளுக்கு சிந்தட்டிக் விச் வேல்யூவா 24,494 அப்படின்ற வேல்யூ வந்து வந்திருக்கு. R1 24,811, R2 24,863 அப்படின்ற லெவலும், S1 24,182, S2 24,120 அப்படின்ற லெவலும் வந்து கிடைச்சிருக்கு. சரிங்களா? ஸோ இதுலயே நம்ம எப்பவுமே சொல்றது போல தான் R1க்கு மேலேயோ இல்லைன்னா S1க்கு கீழேயோ மார்க்கெட் ஓப்பன் ஆனா நமக்கு லெவல்ஸ் வந்து மாறும். ஸோ அந்த லெவல்ஸை நம்ம டெலிகிராம் குரூப்ல ஷேர் பண்ணிடுவோம். சரியா? ஸோ நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்தோம், என்னன்னா நம்மளுக்கு பிரீமியம் அப்படின்றது அதிகமாயிருக்கு அப்படின்றத பார்த்தோம். ஸோ அதனால தான் என்ன செஞ்சிருக்காங்க, ரேஞ்சும் நம்மளுக்கு ரொம்ப அதிகமா வந்து என்ன செஞ்சிருக்கு, கொடுத்துருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 24,182ல இருந்து 24,811 வரைக்கும் என்ன செஞ்சிருக்காங்க, ரேஞ்சா வந்து கொடுத்துருக்காங்க. இது ஸ்ட்ராடல் ரேஞ்சு. சரிங்களா? ஸ்ட்ராடல் ரேஞ்சை வந்து என்ன செஞ்சிருக்காங்க, இந்த அளவுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு 600 பாயிண்ட்டுக்கு மேல வந்து இருக்கு. ஓகேவா? இது வந்து நம்மளுக்கு ஸ்ட்ராடல் பேஸ் பண்ணி எடுக்கிறோம். இந்த R2 அண்ட் S2 வந்து நம்மளுக்கு ஸ்ட்ராங்கலை பேஸ் பண்ணி எடுக்கிறோம். ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம், இது நம்ம எப்படி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? ஸோ நிறைய பேர் வந்து ப்ரீமியம் லெவல் வந்து கேட்குறீங்க. ஸோ அந்த ப்ரீமியம் லெவலுக்கு நம்ம ஒரு ஃப்ரீ கிளாஸ் வந்து கொடுப்போம். ஸோ அந்த ஃப்ரீ கிளாஸ்ல எல்லாம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த ஃப்ரீ கிளாஸ் வந்து நம்ம அப்டேட் வந்து நம்மளோட டெலிகிராம் குரூப்ல வந்து இருக்கும். சரியா? அதை நான் எப்போ கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து அப்டேட் பண்ணுவேன். ஸோ அது மூலியமா நீங்க என்ன செஞ்சுக்கலாங்க, ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே. நம்ம பெய்ட் கிளாஸ்ல ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல வந்து லிங்க் இருக்கும். அதில் நீங்க நம்மளோட கிளாஸோட டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகே. ஸோ இதுல நம்மளுக்கு 24,500 அப்படின்ற ஸ்ட்ரைக் வந்து எடுத்திருக்கோம். மிட் லெவல் வந்து பார்த்தோம் அப்படின்னா 314. சரியா? அப்ப நம்மளுக்கு ப்ரீவியஸ் டேல வந்து பாத்தீங்கன்னா 278 இருந்தது. இன்னைக்கு வந்து 268 அப்படின்ற மிட் லெவல் வந்து பார்த்திருந்தோம். இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா 314 இருக்கு. ஸோ அப்ப இதுக்கும் அதுக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்குன்னு பாத்துக்கோங்க. நம்மளுக்கு வந்து பிரீமியம் அதிகமா இருக்கு அப்படின்றது இதுல இருந்து தெளிவா தெரியும். சரியா? ஸோ 314 அப்படின்றது மிட் லெவல் ஆகும். R1 366, R2 நம்மளுக்கு 458, R3 549 அப்படின்ற லெவல் இருக்கிறாங்க. S1 271, S2 203, S3 135 அப்படின்ற லெவல் வந்து இருக்கு. சரியா? ஸோ இதுல வந்து நம்மளுக்கு மார்க்கெட் கேப் அப்பும் இல்லை கேப் டவுனும் என்ன ஆனாலும் நம்மளுக்கு இந்த பிரீமியம் லெவல் வந்து என்ன செய்யாதுங்க, மாறாது. நம்மளுக்கு ஏடிஎம் ஸ்ட்ரைக், அதாவது நம்ம வந்து ஃபர்ஸ்ட் 5 மினிட் கேண்டில் க்ளோசிங் பேஸ் பண்ணி ஏடிஎம் ஸ்ட்ரைக் என்ன வருதோ அதுல வந்து என்ன செய்வோம், இந்த இதை வந்து நம்ம டெய்லி அப்ளை பண்ணி பார்க்குறோம். சரியா? ஸோ அதை நீங்களும் பாருங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. சரியா? நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.